மறைந்த குணச்சித்திர நடிகை எஸ்.என். லட்சுமி. எஸ்.என். லட்சுமியை பொறுத்தவரை அவங்க சின்ன வயசுலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்களுக்கெல்லாம் அம்மா வேடத்தில் நடித்தாங்க. இந்த ராமநத்தினி ராமநடி மாதிரியான படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, தெய்வத்தாய், அந்த படங்கள்லாம் அவ்வளோ சின்ன வயசுலேயே அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பிற்பாடு அவங்களுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸுங்கிறது வந்து கமலஹாசன் படங்களில் தான் நடந்தது. அது மைக்கேல் மதன காமராஜன், மகாநதி அந்த மாதிரியான படங்கள் மூலமாக, காதலா காதலா அது அந்த மாதிரி படங்களில் தொடர்ந்து விருமாண்டி அதிலெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார் கமல். நல்ல திறமையான கலைஞர்களுக்கு கமல் செகண்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுக்க தவறியதே இல்லை. அது வந்து கல்லப்பாட்டு நடராஜனாக இருக்கட்டும், காக்கா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், நாகேஷுடைய கடைசி காலமாக இருக்கட்டும், இதெல்லாம் கமல் தான் தொடர்ந்து அவங்கள பயன்படுத்திட்டு வந்தார். எஸ்.என். லட்சுமியை பொறுத்தவரையே அவங்க 1500 படங்களை நடிச்சிருக்காங்க, 6000 மேடை நாடகங்களை நடிச்சிருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகலை. அவங்க வந்து எப்படின்னா அவங்க தன்னுடைய பணத்தை எல்லாமே சப்போர்ட்டை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா மாணவர்களுக்கு, கோவில்களுக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட சொத்து மொல்ல என்டியூஸ் த்ரூ ஹர் செல்ஃப்லெஸ்னஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ கோயில்களுக்கும் மாணவர்களுக்குமே தன்னுடைய சொத்து ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இவங்க கூட சொல்லியிருக்காங்க. சாந்தி வில்லியம்ஸ்னு ஒரு சீரியல் நடிகை, அவங்க கஷ்டப்பட்ட பொழுது முழுக்க எஸ்.என். லட்சுமி அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அவங்க மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருளையும் வாங்கி கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கங்கிறத அவங்க ஒரு பேட்டியில் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு மறைந்த மாபெரும் பாடகர் லெஜெண்டரி பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். பி.பி. ஸ்ரீனிவாஸ் வந்து 1930 செப்டம்பர் 22 பிறந்தார். அவர் பிறந்தது வந்து ஆந்திராவில் வந்து காக்கிநாடா, அந்த காக்கிநாடாங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். 53 ஜாதகம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து சிந்தனை என் செல்வமே அப்படிங்கிற தமிழ் பாடலை பாடினார். அந்த காலகட்டத்தில் அந்த 1950கள் அந்த 40கள் அந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்குன்னா ஹை பிச்சில் பாடுறது தான் பாட்டு. இப்போ தியாகராஜ பாகவதர் 8 கட்டையில் பாடினார். அப்புறம் டி.ஆர். மகாலிங்கம், டி.எம். சௌந்தரராஜன் இவங்கெல்லாம் 8 கட்டையில் ஹை பிச்சில் பாடுவாங்க. இப்போ கமல் பாடுறாருல அந்த போட்டு வைத்த காதல் திட்டம், அந்த மாதிரி ஹை பிச்சு, அதெல்லாம் ரொம்ப கடினம் அதெல்லாம் பாடுறது. அப்படி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப மென்மையாக இனிமையாக பாடுறது கூட பாடல் தான் அப்படின்னு வேற ஒரு பாணி, வேற புதிய பாணின்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி இப்போ காலங்களில் அவள் வசந்தம், அந்த மாதிரி பாட்டு பாடவா, அந்த சொல்ல கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, இந்த மாதிரி ஒரு மென்மையான பாடல்களை பாடி அவர் வந்து மாபெரும் பாடகரானார். அவர் ஜெமினிக்கு வந்து தமிழில் ஏராளமான பாடல் பாடியிருக்காரு. ஜெமினின்னா பி.பி. ஸ்ரீனிவாஸ் தான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மார்க்கே ஆகிப்போச்சு. அதே மாதிரி ராஜ்குமார் கன்னடத்தில், அவருக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ்னு ஒரு பிராண்ட் வந்தது.